சிவாய. ஹலோ. இப்ப நல்லா கேக்குதுடா. ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு இப்ப கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுடா, கேக்குது. அதுதான் அப்போ ஒரு 1 செகண்ட்ல நம்ம ஹஸ்பண்ட் கூட எப்படி இருந்தா ஒரு மாதிரி ஆமா, இதாகும்ல, சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நல்ல விஷயம் தான்டா. எனக்கு அது நேத்துக்கு என்னால எந்திக்க முடியல, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நான் கை கை நான் இதான் பட்டிருந்தேன். ஆனா கை விரிச்சிட்டு என்ன கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் மேல தூக்கிடுச்சு. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கடுத்தா நான் எந்திக்க பாக்குறேன், என்னால எந்திக்க முடியல. அதுக்கடுத்துதான் எந்திரிச்சு சரின்ட்டு ஹஸ்பண்ட பார்த்தா, ஹஸ்பண்ட் இங்கதான் படுத்திருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அப்புறம் காலையில ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அப்புறம் ஒரு மாதிரி வாமிட், தலை சுத்திட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கராஸ் வழியாவும் மேல ஏறுது இல்லைங்களா, அதனுடைய எஃபெக்ட் தான். நீங்க எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். ஒரு மாதிரி காலையில இருந்து ஏக்கமாவே வந்துட்டு இருந்தது. அப்படிதான் ஆகும். அப்புறம் ஒரு ரைட் சைட் கண்ணு மட்டும் கொஞ்சம் துடிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரின்ட்டு இப்ப போய் படுத்தேன். என்னால ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் தான் குலதெய்வங்கள் எல்லாமே நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அவங்கள நினைச்சு இது பண்ணேன். படுக்கும்போது கையெல்லாம் ஃபுல்லாவே கை ஃபுல்லா இதாயிடுச்சு. வாசியோட அவங்க குருவும் இவங்களையும் நினைச்ச உடனே அப்படியே எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா அப்படியே ஒரு மாதிரி போய். அதுதான் குண்டலினி சக்தி மேலே உங்களுக்கு எழும்புது. அது அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி ஃபீல் வருதுன்னா குண்டலினி. ஆமா, எனக்கு கழுத்துல எனக்கு ஒரு மாதிரி எப்படியோ வலிக்குது. என்னால எதுவும் சொல்ல முடியல. அது ஒரு மாதிரி இந்த இடத்துல எங்கேயோ ஒரு மாதிரி நிக்குது என்னமோ. ஆமா. ஓகே ஓகேடா. என்னால அது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. அது மேல உச்சம் தலையில ஒரு மாதிரி இன்னும் சுத்திட்டே இருக்குது. படுக்கிறேன், என்னால படுத்தா மேலும் மறுபடியும் அதுக்கே போறேன். உட்கார முடியல, நிக்க முடியல. ஒரு மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்குது. ஓகே ஓகே. சொந்த பகுதியில ஒரு மாதிரி. ஓகே ஓகே. என்ன எதுவும் பயப்பட வேண்டாம், எல்லாமே நார்மல் தான். இந்த குண்டலினி சக்தி மேல ஏறி போறதுனால வந்த அதனுடைய எஃபெக்ட் தான் இது. எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்க படுக்காம பயப்படல. பட் ஆனா என்னால எங்கேயோ ஏதோ சுத்திட்டே இருக்குது. என்னால நார்மலா இருக்க முடியல. நான் ட்ரை பண்றேன், பட் ஆனா என்னால இது பண்ண முடியல. பசிக்கல சுத்தமா. எதுவும் தண்ணி தவிர எதுவும் உள்ளக்க போக மாட்டேங்குது. பசி இல்ல. ஓகேடா ஓகேடா. இதெல்லாம் நடக்கிறது நல்ல விஷயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணா ஜாப் போறாங்களா இல்ல உங்களை பாத்துக்கிறதுக்காக இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. கேர்டேக்கர் இருந்தாங்கன்னா நீங்க அப்படியே அந்த நிலையில இருக்கலாம். இல்ல உங்களை பாத்துக்க யாரும் ஆள் இல்ல, நாம தான் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சாகணும், நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போறோம் அப்படிங்கறது தெரியாம நம்ம ஏதோ ஒண்ணு ஆயிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். முகத்துல பச்சை தண்ணி எடுத்து நல்லா அடிச்சு விட்டுட்டு நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகாது. நீங்க எப்போ ஒரு ரெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா குண்டலினி சக்தி மேல ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு சமாதிக்கு இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி அந்த அந்த பிறப்புறுப்பு பக்கத்துல அந்த இடத்துல அந்த ஃபீல் வர்றது, உங்களுக்கு மயக்கம் வர்றது, அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறது நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாருக்கும் நடக்காதுங்க. அப்ப அண்ணா கூட இருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல அந்த நிலையிலே நீங்க இருக்கலாம். மத்த வேலைகள் எல்லாம் அண்ணாவை பாத்துக்க சொல்லுங்க. நீங்க அந்த நிலையில இருந்தால் இதனால் நீங்க அந்த நிலையில இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்குள்ள நடக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா உங்ககிட்ட பேச நான் கஷ்டப்பட்டுதான் பேசுறேன். புரியுதுங்க, புரியுது. புரியுதுடா, புரியுது. யாரையும் பார்க்க பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆமா, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். வேற ஒண்ணும் பயப்படலாம் தேவையில்லடா. பயம் இல்ல. எனக்கு காலையில எனக்கு நைட் அந்த மாதிரி ஆகும்போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிடைக்கிறது என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அது யார்ட்டையும் இருக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா அது சொல்ல முடியல. பட் ஆனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அது
அதுதான் மத்தபடி வேற வேற பயம் இல்ல. பட் ஆனா எனக்கு அப்படியே சுத்திட்டே இருக்கிறேன். என்ன நான் நார்மலா இல்ல, பசங்க கூட எதுவும் பேச முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருந்து குண்டலினி சக்தி மேல ஏறி உங்களை சமாதிக்கு இழுத்துட்டு போகும்போது வரக்கூடிய ஃபீல் பாத்தீங்கன்னா, அதுதான் இப்போ எனக்கு அது வந்து ஒரு நைட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தது. இது வந்து இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல வரைக்கும் வந்தது ஒரு ரொம்ப நேரம் இருந்தது. நான் அதுல இருந்து வெளியே வர முடியல என்னால. ஒரு மாதிரி கழுத்துல வந்து எனக்கு எப்படியோ என்னமோ உருண்டையா எப்படியோ ஒரு மாதிரி, அது என்ன சொல்றது, என்னமோ ஒண்ணு எனக்குள்ள இடிச்சுக்கிட்டு தண்ணி என்னால எந்திரிக்க முடியல. எந்திரிச்சு தண்ணி குடிச்சேன், அப்பயும் அது இதாகல. ஒரு மாதிரி இப்பதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாயிருக்கு. ஆனா எனக்கு தலையில உச்சம் தலையில சுத்தி ஒரு மாதிரி இதுவே சுத்திட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, எதுக்கும் பயப்படாதீங்க. இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். மாஸ்டர்கிட்ட பேச பட் ஆனா நான் என்னால போன்ல பேச முடியல. பட் ஆனா நான் பேசிக்கிட்டேன். ஆனா என்னால பேச முடியல என்னால. சரிடா சரிடா. ஹஸ்பண்ட கொடுக்கலாம். கொடுங்க. அண்ணா உங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுலயே அந்த நிலையில இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதுக்கும் பயப்பட வேண்டாம். நடக்குது நல்ல விஷயம், எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த நிலையில உங்களை அதை இழுத்துட்டு போகுது அப்படின்னா, சமாதிக்கு இழுத்துட்டு போகும்போதும் குண்டலினி சக்தி மேல ஏறும்போதும் இந்த ஃபீல் தான் வரும். இந்த ஃபீலே பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோட இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. அது நமக்குள்ள நல்ல விஷயம். எந்த அளவுக்கு அந்த செகண்ட் தான் எனக்கு சீக்கிரம் எனக்கு அது இதாகாது. 1 செகண்ட்ல கொஞ்சம் அப்படியே இதாயிடுச்சு எனக்கு. அதுதான் என்னால கொஞ்சம் அது வந்து அதுக்கடுத்து நான் ரொம்ப பிரிஸ்க் ஆயிட்டேன். என்னால தூங்க முடியல, என்னால இது பண்ண முடியல. ஆனா ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்குது. பட் ஆனா என்னால ரொம்ப என்ன சொல்றேன், எனர்ஜியா இருந்தது. பட் ஆனா என்னால அதுல இருந்து இது பண்ண முடியல, வெளியே எந்திக்க முடியல. நல்ல விஷயம்டா, இதெல்லாம் நடக்கிறது நல்ல விஷயம். நம்ம வயிறு ரொம்ப ஒரு மாதிரி, வயிறு ரொம்ப காலையில ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பாபா தான் இது பண்ணி விட்டாங்க. அப்புறம் வயிறு ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த இது இப்போதான் படுத்து இந்த இதுல வந்தோடனே இப்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஏக்கம் இதெல்லாம் அப்படி வராது எனக்கு. ஒரு மாதிரி காலையில இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனோட இதுதான், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எதுவும் பயப்பட வேணாம்டா, சரியா? ரெஸ்ட் எடுங்க. அண்ணா கூட இருந்தாங்கன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல இருங்க. அண்ணா வெளியில போறாங்க, ஜாப் போறாங்க, நீங்க மட்டும், பாப்பா எல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க இல்லையா? ஸ்கூல் போயிடுவாங்கன்னா நீங்க மட்டும் வீட்டுல. அதான் யாரும் என்ன டச் பண்றது எனக்கு பிடிக்கல. அது கொஞ்சம் கூட்டத்துல போற மாதிரி இருந்தது. பட் ஆனா என்னால அவங்க உரசுறது என்னால அது ஒரு மாதிரி அன்ஈசியா ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது எப்படி சொல்ல, பைக்ல போகும்போது தெரியல. பட் அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது எனக்கு அவங்க ஒருத்தவங்க டச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி இருந்தது எனக்கு அது. ஆனா பசங்கிட்ட அப்படி இல்ல, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்ல. எனக்கு வேற யாருக்கும் பேச பிடிக்கல. அம்மா அப்பாட்ட பேசும்போது ஃப்ரீயா இருந்தது. எனக்கு தெரியல. எனக்கு இவங்களை தவிர வேற யார்ட்டாவது ஒரு மாதிரி எனக்கு பக்கத்துல ஒருத்தவங்க பேசுனாங்க, என்னால பேசவே முடியல. அவங்க எப்ப போவாங்கன்ற மாதிரி தனிமையிலே இருக்க சொல்லும். அந்த மாதிரி. சரிடா சரிடா, அப்படிதான்டா இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு இப்படிதான் இருக்கும். அந்த 4-5 நாளைக்கு நம்மள பாத்துக்கிறதுக்கு அண்ணா இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த நிலையிலே இருக்கிறது நல்லது. நீங்க அப்படியே இருங்க. இல்ல அண்ணா வேலைக்கு போயிட்டாங்க, நீங்க வீட்டுல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். எனக்கு ஒண்ணும் தெரியல. நேத்து எனக்கு அந்த டயர்ட்னஸ் தான், அது நல்லா தூங்கிட்டேன். 2 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கடுத்துதான் இருந்துச்சு. நேற்று நைட் இருந்துதான் அந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. ஆனா நேற்று தலை சுத்தல் ஒரு மாதிரி இருந்தது, பேசத்து ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஒரு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி இதா இருக்குது. சரிடா, ஓகேங்க, நான் அப்புறம் பேசுறேன். அண்ணாட்டுக்கு. ஹலோ ஹலோ,
அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் சொல்லியிருக்கேங்கண்ணா அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு, எதுவும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம என்ன சொன்னாலும் நான் சொல்றதை விட இப்ப நம்ம வீட்டு சாப்பாடு பிடிக்காதுல யாருக்கும். பக்கத்து வீட்டுக்கு சொன்னாலும் இல்ல இல்லைங்க, அவங்க இப்பதான் ஆமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நடக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்சா அவங்கள வந்து ஒரு 1 வீக் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு அவங்கள அந்த நிலையிலேயே இருக்க வைக்கிறது பெட்டர். அதனாலதான் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே போல, நான் இங்கதான் இருக்கேன். ஆமா, நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. இல்ல நீங்க கம்பல்சரி ஆபீஸ் போய் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்க இருந்தீங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மூக்கும் நெத்தியும் ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லையா? இல்ல அது காலையிலே பண்ணிட்டேன் நானு. அதுல பண்ணிட்டீங்களா? அதை பண்றேன். ஃபர்ஸ்ட் அதான் பண்ணேன். நான் அவளுக்கு அந்த டைம்ல சமைக்கணும், பசங்க ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. சமைக்கிறதுக்காக நான் பண்ண எல்லாம் கூட படுத்தா அப்படியே விட்டுருப்பேன். ஓகே ஓகேங்கண்ணா, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஜாப் எதுவும் வேலைக்கு போயிட்டுறீங்க, அவங்க வந்து தனியா தான் இருக்கணும், அவங்களுக்கு வேற எதுவும் இந்த மாதிரி அந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது போறது பிரச்சனை கிடையாது. அவ படுத்துனா எனக்கு ஒண்ணும் இதே கிடையாது. நான் இருக்கிறப்ப நடந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இல்லாதப்ப பசங்க இருப்பாங்க, அந்த டைம் தான் கொஞ்சம் அவங்க பயந்துடக்கூடாது. அதான் வேற. ஆமா, அதுக்குதான் வந்து அவங்க படுத்திருக்கோ இல்ல உட்கார்ந்துருக்கோ இல்லாம ஏதாவது ஒர்க் வேகமா நடந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த நிலைக்கு போகாது. அதான் சொல்லிட்டேன் நானு. அது காலையில மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது என்னதான் நம்ம சொன்னாலும் அது அந்த ஒரு கரெக்டா நீங்க மாஸ்டர் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது அப்பதான் புரியும், கேட்பாங்க. அது அவங்க பேசுற நிலைமையில அது புரிஞ்சிருச்சு. அதனால நான் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல, பேசவே இல்லை. ஓகே படுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நானே அப்படி இருந்திருக்கிறேனே. எனக்கே சில டைம் என்னன்னா ஏதாவது நம்ம கிளாஸ் போயிட்டு இருந்தோமே, இப்ப அந்த டைம் அவங்க வீட்டுல யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியா இருந்தேன். யாருக்கிட்டையும் பேசல, எதுவும் போன் அட்டன் பண்ணல. ஒரு 3 நாள் அப்படிதான் இருந்தது. பட் எனக்கு அந்த இது இல்ல. நம்ம அமைதியா இருக்கணும்னு தோணுச்சு, அமைதியா இருப்பாங்க. அப்படி அமைதியா இருக்கும், பேசுறதே தோணாது. போனை பார்த்தா கடுப்பாகும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அது தெரியும். அதனால நான் எதுவும் டிஸ்டர்பே பண்ணல, படுக்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகேண்ணா, சரி பாத்துக்கோங்கண்ணா. சடோரி அப்படின்னாலே சடன் என்லைட்மெண்ட். அதாவது ஆனந்தமய கோஷத்துக்குள்ள போய் ஒரு செகண்ட் ருசி பார்த்துட்டு வரலாம். ஆனந்தமய கோஷத்துக்குள்ள போறதுன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம் 3 தாண்டி ஆகணும். தாண்டி விஞ்ஞானமய கோஷம் தாண்டாமல் போக முடியாது. அது தானே பயிற்சி பண்ணி போகிறதுனால ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்கு ஒரு ஞானியோட சப்போர்ட் வேணும், குருநாதரோட பல ஆண்டுகள் பல பிறவைகளை அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதில் முன்னோர்கள் வந்து அழகான என்லைட்டட் மாஸ்டர் டிசைன் பண்ணி ஒரு சில டெக்னிக் கொடுத்துருக்காங்க. அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம் 3 ஒன்றா சேர்ந்து செயல்பட வைக்கக்கூடியது இல்லை. இந்த பிராணன் 2லேயும் அன்னமய கோஷத்துலையும் மனமய கோஷத்துலையும் செயல்படுது. அது வடகலை பிங்கலைன்னு சொல்லி போயிட்டுருக்கு. இதை இணைக்கக்கூடியது சக்கரங்கள் 7. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 7 சக்கரங்களை கை வைக்கிறோம். சக்கரங்கள் சிதிலம் அடைஞ்சு போச்சுன்னா, பொழுதடைஞ்சு போச்சுன்னா அது எனர்ஜி லெவல் மேலே போகாது. இயற்கையின் படைப்பில் நமக்கு அந்த அன்னமய கோஷத்தில் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்போம், அதாவது உயிர் சக்தியானது அது வந்து தண்ணியே ஆகி அதை ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தண்ணியாக உருவி கீழ் நோக்கி போய் அது இனப்பெருக்கத்தை டெவலப் பண்ணி மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக இனப்பெருக்கத்துக்காக அந்த இயற்கை வடிவமைப்பு அப்படி பண்ணியிருக்குது. அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை காமம்னு சொல்கிறோம். இப்போ இந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் பிளாக்லாம் எடுத்து விட்டு சக்கரங்களை நேர் பண்ணிட்டோம்னாக்க வடகலை பிங்கலையில் போகக்கூடிய அந்த காத்தாகப்படுது சுழிமுனையில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டியமாக இருந்து தண்ணியாக உறைஞ்சி கீழ் நோக்கி வரக்கூடிய இந்த உயிராற்றல் என்ன பண்ணுன்னா ஆவியாகி மேல் நோக்கி போகும். ஹீட்னால மூலாதார சூட்னால என்னன்னா அது ஆவியாகி மேல் நோக்கி ஏறும். மேல் நோக்கி ஏறும்போது எதாவது சக்கரங்கள் ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த சக்கரங்களை போய் நின்றுக்கும். நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இது மேல் நோக்கி ஏறி மேலே போய் சகசிராலேருந்து மறுபடி கீழ் நோக்கி இறங்கும் போது அது வந்து அமிர்தமாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது பனிக்கட்டி நீராவியாகி மேலே போயிடுது. மேலே போய் குளிர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் அது என்னாவது தண்ணியாக மாதிரி மழையாக பெய்யுது இல்லையா, அதே மெத்தடு தான். அப்போ உள்நாட்டிலேருந்து என்ன பண்ணும், அமிர்தம் கூட்டம். அந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது சமாதிக்கு போயிடுவாங்க. சமாதி நிலை வந்து ஆனந்தமய கோஷத்தோட நிலை. அப்போ ஈஸியாக அந்த நிலையில் அவங்க சமாதிக்கு ஆனந்தமய கோஷம் இழுத்துட்டு போக முடியும். ஒரு தடவை நடந்துச்சுன்னா அடிக்கடி அவங்களால அது போக முடியும். இதுதான் ப்ராசஸ் அங்கே நடக்கிறது. இது வந்து வாசியோவால் மூச்சு இழுத்து அடக்கி சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட முயற்சி தேவைப்படும். ஒரு மெத்தடில் ஒன்று பண்ணுறாங்க. தந்திராவில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, வாசியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, சாட்சியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இங்கே வந்து நமக்கு முன்னால் இருந்த ஞானிகள் வந்து நிறைய டெக்னிக்கை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கம்போஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா சடோரி முடிச்சுட்டு போன 7 நாட்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் நடக்கும்.
அப்போ சாப்பிட பிடிக்காது, யார்கிட்டையும் பேச பிடிக்காது, கண்ணை திறக்க பிடிக்காது, படுத்தே இருக்கலாமான்னு இருக்கும், போதையில் மிதக்கிற மாதிரி இருக்கும், பூமியிலேருந்து ஒரு 4-5 அடி உயரத்துக்கு மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ குண்டல் சக்தி வந்து மேலே ஏறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது ஏதோ வெள்ளி கொடி மாதிரி நேராக ஒரு சேனலில் வந்து போரில் பொத்து விட்டா தண்ணி இப்படி மேலே இந்த மாதிரி இருக்கும். அது வந்து மூலாதாரத்தை கடக்கும் பொழுது சிற்றின்பத்தில் நமக்கு என்ன ஒரு உணர்வு காமத்தில் ஏற்படுதோ அந்த உணர்வு அப்படியே ஏற்படும். அந்த உணர்வு வந்து அப்படியே இருக்கும் நமக்கு. அதை அணிவிப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள் என்னன்னா இடுப்பு வந்து தூக்கி 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 போடும். படுத்திருந்தீங்கன்னா பெட்லேருந்து 2 அடி வரைக்கும் பூமி இப்போ பெட்லேருந்து 2 அடி வரைக்கும் இடுப்பு மேலே தூக்கி 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 போடும். அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களும் அதை அழுத்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அவங்களையும் சேர்த்து தூக்கும். அவ்வளோ ஒரு எனர்ஜி வரும். அது கண்ணு மேலே சொருவிக்கும். அப்புறம் அது அந்த அந்த சுகம் கிடைச்சதுக்கப்புறம் என்னாகும், அது மேல் நோக்கி போகிறது நல்லாவே தெரியும். அப்போ தொண்டைக்குழியில் வந்து என்ன பண்ணும், வாந்தி மாதிரி வர மாதிரி ஏப்பமாக வரும். வாங்குவாங்க, நல்லா சவுண்டோடய செய்வாங்க. அது ஒரு அந்த மேலே இருக்கும்போது வாய் வழியே வெளியில் வர மாதிரி அந்த ஃபீல் வரும். ஒரு சிலர் இதே ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சேரில் கீரில் உட்கார வச்சிங்கன்னா கீழே விழுந்து குட்டிக்கரணம் அடிப்பாங்க. தலை என்ன அந்த ஓம்பாங்க, வாய் ஒன்று தலை பார்த்தீங்கன்னா மறுபடி கால் சந்தில் போய் குட்டிக்காரன் உருடுவாங்க. நம்ம நவீன் பார்த்தீங்கன்னா சடோரிலே அந்த மாதிரி ஆச்சு ஜென்ஸுக்கு. இடுப்பு தூக்கி போகிறது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் இடுப்பு தூக்கி தான் போடும். வாமிட்டிங் வர லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் வாமிட்டிங் தான் வாமிட் வரும். ஓம வாயை திறந்து என்ன வர மாதிரி இருக்காங்க. நம்ம ரஞ்சித் பாரு அந்த மாதிரி பண்ணோம். சென்னை ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சடை முடிச்சு அதான் பண்ணிட்டோம். வாயை திறந்து என்ன வாய்க்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரியே இருக்கும். வாய்க்குள்ளே வெளியே வந்து விழுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் எதுவும் வராது. இது ஆக்சுவலாக வாய்க்குள்ளே வர்றதில்லை, உள்ளே வர்றது, பிராண சரீரத்தில் வர்றது. அதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி சுழிநாடியில் வரனால அந்த மாதிரி இருக்குது. அது ஆனால் சுரக்கும் பொழுது நம்ம ஃபிசிக்கல் பாடியிலே அன்னமய கோஷத்துலேயே அந்த அமிர்தம் சுரக்கும். அது அமிர்தத்தில் நிறைய வகையான அமிர்தம் இருக்குது. அது அவங்களோட நிலையை பொறுத்து அது மாறுபட்டு சுரக்கும். அதை அவங்க டேஸ்ட் பண்ணும்போது தான் சமாதிக்க போகிறாங்க. இந்த 7 நாட்கள் இது நடந்துடும். இப்போ ஒரு நல்ல ஒரு கேர்டேக்கர் அவங்ககிட்ட இருந்தாங்கன்னா, அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டாங்கன்னா, சாப்பாடெலாம் எதுவும் தேவையில்லை, தண்ணி ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுத்துருந்தா எனி டைம் கண்ணை மூடி மூடி 2 மேலே சொருவி இருக்கும், கம்முன்னு படுத்துருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பதிவுகள் அழிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த பதிவுகள்லாம் அந்த நேரத்தில் அழிக்கப்படும் போது என்னன்னா நிறைய திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, எது வேணாலும் நடக்கும். ஒரு சிலர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு சிலர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நடக்கும். நம்ம திருப்பூர் உமா மகேஸ்வரிக்கு நடந்த மாதிரி 2-3 மணி நேரம் நடக்கலாம். திருப்பூர் கண்ணா வைஃப் சத்யாவுக்கு நடந்த மாதிரி ஒரு 1/2 1 ஹவருக்கு மேலே சிகிச்சை பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா சமாதிங்கிறது அமிர்தம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஆயுசுக்கு கஷ்டப்பட்டாலும் இந்த பிறப்பில் உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு 2 நாளில் கிடைக்குதுங்கிறதுலாம் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் சடோரி அட்டன் பண்ணவே. சடோரி அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் அது கிடைக்குதாங்கிறதாலும் டவுட்டு தான். ஏன்னா எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படியே விட்டாங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுனா, அது மேலே போய் உள்நாக்கு வழி வழிஞ்சு அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சமாதிக்கு போயிடுவாங்க. சமாதிங்கிறது 21 நிமிஷம் இருக்கலாம், 7 நாளைக்கு கூட இருக்கலாம். என்னடா 7 நாள் பேச்சு மூச்செல்லாம் படுத்திருக்காங்களே அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூச்சு நெஞ்சு மேலே கீழே போயிட்டு வந்துட்டு சுவாசம் நடந்துகிட்ருக்கு, உயிரோடு இருக்காங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. பல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதே ஆயுர்வேதிக்கு மற்ற இது பார்த்தீங்கன்னாக்கா பல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாதப்பத்தி சில இதில் நிறைய சேஞ்சஸ் நடந்து எல்லாம் நார்மலாகும். உடம்புல இருக்க அத்தனை நோயும் சரியாக போயிடும், மனதில் இருக்க அத்தனை நோயும் சரியாக போயிடும். 7 நாள் கழித்து எந்திரிக்கும் போதே அவங்க ஞானத்தன்மையில் இருப்பாங்க. இல்லை 7 நாள் சமாதிக்கு போகல, 1/2 மணி நேரம் இருந்தாங்க, 1 மணி நேரம் அந்த மாதிரி இருந்தாலே அவங்களோட மூஞ்சே வேறு மாதிரி இருக்கும். அப்படியே சொர்க்கத்திலேருந்து வந்த மாதிரி அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ தேஜஸோடு இருப்பாங்க. இது நடக்கும். இப்போ இதுக்கான சூழ்நிலை இல்லை, என்னை பார்த்துக்க ஆள் இல்லை, இதெல்லாம் வந்து நடந்தால் அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சிக்கல் அப்படின்னாக்க இதை அவங்க அனுபவிக்க முடியாது. சமாதி இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் தன்மை அவங்க கூட்டியே தான் இருக்கும், உள்நிலை அது அப்படியே தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், மனோமய கோஷம் தாண்டி போகுது, அது ஆனந்தமய கோஷம் இழுத்து பிடிச்சி மனோமய கோஷம் நிறுத்தணும். நான் இருக்கிறேங்கிற உணர்வை கொண்டாடணும். சாதாரணமாக அப்படி வரும்போது நெத்தி போட்டில் நீங்கள் வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நீடில் சொல்கிற மாதிரி நீங்கள் நகத்தை வச்சு அழுத்தினீங்கன்னா நார்மலாகிடும். அதோட கொஞ்சம் ஹையாக போச்சுன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி அடிச்சு விட்டு நீங்கள் நடக்க வச்சிங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா அவங்க தான் இருக்கிறங்கிற உணர்வு கொண்டாடணும். நீங்கள் மயக்க ஓட்டால் இப்படி உணர்வு கொண்டாடுறீங்களா அந்த மாதிரி. அப்போ மனதுக்கு வேலை கொடுக்கணும். மனதுக்கான காட்சிகள், கண்ணுக்கு, காதுக்கு, மூக்கு, வாய்க்கு இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே போடணும். ஒரு இடத்துல உட்காரவோ நிற்கவோ இல்லாமல் நடக்க வச்சாக்க நார்மல் ஆகிடுவாங்க. சாதாரணமாக சேர்லேயே எதில் குந்தினாலும் சுற்றி கீழே போடும். உள்ள சக்கரங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் தலை என்ன பண்ணால் அவங்களுக்கு ஆடும். தலை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று முன்னாடி ஆடுவாங்க, இல்லை சக்கரை மாதிரி தலையை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சேர் மேலே உட்காந்தா சுற்றி கீழே 10 விழுவாங்க, தூக்கி போடும். அதான் கீழே விழுந்து குட்டிக்காரன மாதிரி ரெட்டிக்கிறது.
சேரில் உட்காந்து அழுத்தி பிடிச்சா கூட குட்டிக்கரணம் அடிப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே நல்லது தான். நம்ம வந்ததே சடோரி என்லைட்மெண்ட் தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் அதை வந்து மேக்ஸிமம் பிளாக் பண்ணக்கூடாது. பெரும்பாலானவங்க வந்து உடல் நோய் சரியாகணும், பொருளாதாரம் மற்ற ஏதோ சமாஜ கடவுள்கிட்ட போய் வேண்டாங்களோ, திருப்பதியில் போய் எனக்கு இது நடந்தால் நான் உண்டியில் காசு போடணும், அந்த மாதிரி தான் வந்துடுறாங்க. அதனால் அது மட்டும் சரியான போதும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது மட்டும் சரியாயிருது. ஆன்மீக நோக்கத்துக்காக உச்சத்தை பார்க்கணும் வந்தவங்களுக்கு இது நடக்கும். ஆனால் அதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது. ஒரு 7 நாள் அதுக்கு ஒரு கேர்டேக்கர் போட்டு நம்ம இருந்துட்டோம்னா அந்த நிலைக்கு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் ப்ளீஸ்ஃபுல் உங்களை விட்டு போகாது. அவ்வளோ அற்புதமான அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் நீங்கள் அனுபவிச்சிருங்க. வாயில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த. முடிஞ்ச அளவுக்கு தடங்கள் இல்லாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறதோ, மாமனார் மாமியை பார்த்துக்கிறதோ, அப்பா அம்மா பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை கவனிக்கிறது, வீட்டு வேலையை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு 7 நாள் அவங்கள கேர் எடுத்தோம்னா, ரமணர் எப்படி சேஷாத்திரி சுவாமிகள் கேர் எடுத்தால் அந்த மாதிரி கேர் எடுத்தோம்னா அவங்க நிலைமை வேறு. இல்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் வந்து மனதை வச்சு தான் செயல்பட்டாலும் ஒரு சின்ன ஒரு இது சந்தோஷம் எனக்கு போதுன்னா அவங்க மறுபடியும் மனதை வேலை செய்ய வச்சு ரெக்கவர் ஆகி வந்துக்கலாம். ரெக்கவர் ஆகி 7 நாளைக்கு அப்புறம் நார்மலாக இருக்கலாம், நார்மலாக எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் எப்பயுமே அவங்கள ஒரு ஜாய்ஃபுல் இருந்துகிட்ருக்கும். என்ன எங்கேயாவது ஒரு ஜீவசமாதி ஒரு வைப்ரேஷன் எடுத்து அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள என்னமோ உருண்டுற வடிவத்தில் உருண்டு மேலே வர மாதிரி இருக்கும். தலை கரன்னு சுற்றும். எங்கே எனர்ஜி இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு உள்ளுணர்வு உணர்த்திடும். உள்ளேருந்து ஒரு சமாச்சாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நார்மலாக அவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க நம்ம 7 நாள் சமாதிக்குள்ளே போகலாமா, அல்லது டெம்பரரி சமாதிக்குள்ளே போகலாமா, இல்லை அதில் எதுவுமே போகண்டா நம்ம ரெக்கவர் ஆகி மனமே கோசில் இருக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். எதில் இருந்தாலுமே அவங்களுக்கு நல்லது தான். பட் என்லைட்மெண்ட் தான் ஆன்மீகம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சமாதிக்குள்ளே போகிறது பெட்டர். அதுக்கப்புறம் அப்படியே சமாதிக்குள்ளே போயிட்டாங்கனாலும் அடிக்கடி அந்த சமாதி நிலை ஏற்படும். அல்லது சமாதிக்குள்ளே போகாமல் ரெக்கவர் ஆகி வந்துட்டால் கூட ஏதோ ஒரு வைப்ரேஷன் பழங்காலத்து சிவன் கோயிலுக்கோ ஒரு ஜீவ சமாதிக்கோ ஒரு ஞானி இருக்கிற இடத்துக்கோ போனாங்கன்னா மறுபடியும் சமாதிக்கு அவங்களை இழுக்கும். இப்போதைக்கு நான் வந்து ஃபேமிலியை பார்க்கணும் சார், அதனால் வந்து என்னால் வேணாம்னா ரெக்கவர் ஆகி வந்துக்கலாம். மறுபடியும் திரும்ப அந்த நிலை எனக்கு வரல சார் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து என்னோடய கண்ணை பார்த்தாங்கன்னா திரும்ப அந்த நிலை வந்துடும். தேவைப்படும் போது அந்த நிலையை அவங்க ஃபோட்டோ வச்சு அடைஞ்சிக்கலாம். அந்த நிலையை போய் அந்த சமாதி நிலையை என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜை நீங்கள் சடோரி தன்மையை அனுபவிக்கலாம். மறுபடியும் நீங்கள் மனோமய கோர்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ணலாம். தேவைங்கும் போது நீங்கள் ஃபோட்டோ பார்த்து இமீடியட்டாக போயிடலாம். அது மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகிடும். எப்போ நீங்கள் ஃபோட்டோவே இல்லைனா கூட கண்ணை மூடி மூலாதாரத்தில் உங்கள் கவனத்தை கொண்டு போனீங்கன்னா இமீடியட்டாக சமாதி கிடைக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. நன்றிம்மா. என்ன புண்ணியம் செய்தேனோ